ನನಗೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಭಕ್ತಿ ಇರಲಿ ಇಲ್ಲದಿರಲಿ ಜನರು ಹರಿದಾಸನೆಂದು ಎನ್ನ ಕರೆಯುತ್ತಾರೆ. ಮನ ಪಾಪ ಕೆರಗದಂತೆ ಅನುದಿನವೂ ನೀಯನ್ನ ಸಲಹಬೇಕಾಯಿತೋ. ಅನಿಮಿತ್ತ ಸುಜನ ಬಂಧು ಕನಸಿಲಿ ಯಮಭಟರೆನ್ನ ಎಳೆದೊಯ್ಯುವಾಗ ಘನತೆಗೆ ಸಾಲದಯ್ಯ. ತನ್ನವರ ಹಯವದನ ಅನ್ಯರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿದನೆಂಬೋ ದುರ್ವಾರ್ತೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋ ತಂದೆ ಮುನಿಜನ ವಂದ್ಯ. ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪರಮಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய குருபியோ நமக. ஹரி ஓம். அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களில் தமிழ் விளக்கம் அப்படிங்கிறதுல இது 243வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் தேதி 5ஆம் தேதியில் வாதிராஜருடைய ஆராதனை வருகிறது. வாதிராஜருடைய ஆராதனை வருகிறது, வேசராஜருடைய ஆராதனை வருகிறது, சுதீந்திர தீர்த்தருடைய ஆராதனை வருகிறது. மூணுமே அடுத்தடுத்து வருது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த தடவை வாதிராஜரை பற்றி குரு ஜெகநாத தாசர் எழுதிய ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். அவருடைய ஆராதனை வருது இல்லையா, அதை முன்னிட்டு அவரை போற்றி குரு ஜெகநாத தாசர் எழுதிய வாதிராஜ பாலிசு என்ன அப்படிங்கிற ஒரு பாடலை தான் இந்த தடவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த பாடலுக்கு போவதற்கு முன்பாக இந்த ஆராதனை சமயத்திலே அவரை பற்றிய ஒரு ஸ்மரணை, சிந்தம்பாங்க, ஒரு சிந்தனை வாடனா, அவரை பற்றி ஒரு சிறு 4 வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்தும் அவருடைய மகிமைகளிலிருந்தும் 4 வார்த்தைகளை பேசிவிட்டு பின்பு பாட்டிற்கு செல்லலாம் என்று இருக்கிறேன். அவருடைய காலம்னு பார்த்திங்கன்னா 1480 1600 வரை. ஒரு மனுஷனுடைய ஆயுளுங்கிறது தீர்காயுள் அப்படின்னு சொன்னால் அது 120 வருடங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு தீர்காயுள் அப்படின்னு சொன்னால் அது 120 வருடங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அத்தகைய 120 வருடங்கள் வாழ்ந்தவர் நம்முடைய வாதிராஜ தீர்த்தர். அவருடைய 8வது வயசில் சன்னியாசம் ஏற்றுக்கொள்கிறார். அப்போது 112 வருடங்கள் சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்தவர் வாதிராஜ தீர்த்தர். பூஸ்பரிஷம் இல்லாமல் இந்த உலகிலே பிறந்தவர் அவர். அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அதை தங்கள் தாம்பாளத்திலே பிடித்து விடுகிறார்கள். அதுக்கு இந்த பூமியின் ஸ்பரிஷமே இல்லை. அதுபோல் பூஸ்பரிஷமே இல்லாமல் பிறந்து சாவே இல்லாமல், அதாவது சுசரித்துடன் ஜீவசமாதியாக உயிருடன் பிருந்தாவனத்துக்கு சென்றவர் வாதிராஜர். ஸோ அவருக்கு எல்லாமே அதிசயங்கள் தான். அதுவும் அந்த கடைசி நாள் வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தவர். அவர் அந்த பிருந்தாவன பிரவேசம் செய்ய போகிற நாள் வரையிலுமே ஆரோக்கியமாக இருந்தவர். அவரை அழைத்து செல்வதற்காக விண்ணுலகிலிருந்து தேவதூதர்கள் வந்த பொழுது, எனக்கு இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் பாக்கி இருக்கின்ற, நீங்கள் எனக்காக காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களையே காத்திருக்க செய்தவர் நம்முடைய வாதிராஜ தீர்த்தர். அதாவது அந்த காலத்தில் பார்த்திங்கனாக்கா உடுப்பியை விட்டு வெளியில் வரதே பெரிய விஷயம் இல்லையா. நிறைய மலைகள், காடுகள், நதிகள், இதெல்லாம் அப்போல்லாம் பிரிட்ஜு ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரு தோணியை வச்சோ அதை வச்சோ தான் கடந்து வரணும். மலை ஏறணும், இறங்கணும். அதுவும் மலை பிரதேசம், உடுப்பி சுற்றிலும் மலை பிரதேசம், அதை தாண்டி வரணும். அதே மாதிரி இந்தியா முழுக்க ஒரு ஆட்சியின் கீழ் இல்லை, ஒவ்வொரு ராஜ்யத்தின் கீழ் இருந்தது, ஒவ்வொரு மொழி இருந்தது. இது போல் பரவி கிடந்த நேரத்திலே ஒரு யாத்திரை செய்வது என்பது மிகவும் மிகவும் கடினமான ஒரு வேலை. ஒரு ஊரிலிருந்து பக்கத்தூருக்கு செல்வதே பெரிய விஷயம். ஆனால் இவர் இந்தியா முழுவதும் பிரயாணம் செய்து, எப்படி இந்தியா முழுவதும் பிரயாணம் செய்து எல்லா க்ஷேத்திரங்களுக்கும், தீர்த்த ஸ்தலங்களுக்கும் விஜயம் செய்து அந்த இடத்தை பற்றி நமக்கு யாத்திரா குறிப்புகள் கொடுத்தவர். ஒரு தாக்கலையமாங்க கன்னடத்தில் அதுபோல் ஒரு பதிவை செய்தவர் நம்முடைய வாதிராஜ தீர்த்தர். அந்த யாத்திரை, இந்த க்ஷேத்திர தீர்த்த பிரபந்தா அப்படிம்பாங்க, அந்த தீர்த்த பிரபந்தத்தை படித்தாலே போதும், நீங்கள் அந்த க்ஷேத்திரங்களுக்கு சென்று வந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பெரிய சிஷ்ய பரம்பரையே வைத்து கொண்டிருந்தவர் இவர். அவ்வளவு பெரிய மகான். கன்னடத்திலும் சம்ஸ்கிருதத்திலும் துளுவிலும் நல்ல பாண்டித்யம் பெற்றவர். சொல்லவே வேணாம், சம்ஸ்கிருதத்தில் எக்கச்சக்க நூல்கள் எழுதியிருக்கிறார். அது இல்லாமல் கன்னடத்திலே நிறைய கிருதிகளை எழுதியிருக்கிறார். துளுவிலே கிருதி எழுதியிருக்கிறார். விஜயேந்திரருடைய சமகாலத்தவர். கனகதாசருக்கு மிகவும் நெருக்கமானவர். ஒரு உடுப்பியில் இருக்கும்போது கனகதாசர் இவருடன் தான் தங்கியிருந்தார். ஸோ கனகதாசருக்கு மிகவும் நெருக்கமானவர். அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திலே
பல காலங்கள் வாழ்ந்து காலத்தை கழித்தவர். அதாவது நிறைய டீகேம்பாங்க, டிப்பணி, என்ன கிருத்திகளோ இது போல் நிறைய செய்திருக்கிறார். அதாவது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மற்ற மதவாதங்களை செய்து அவர்களை வெற்றி பெறுவது என்பது ஒரு பெரிய விஷயம். அத்தகைய சமயத்திலே இவர் மற்றவர்களை வென்று வாதத்திலே வென்று அதை பதிவு செய்கிறார். அதுக்கு கண்டனங்கள் எழுதுகிறார். அப்படி எழுதினது தான் யுக்தி மல்லிகா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு கிரந்தம். அதாவது துவைத சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து மற்ற மதங்களுடைய இதையெல்லாம் கண்டித்து அவர் அந்த காலத்தில் எழுதியது அந்த யுக்தி மல்லிகா. அது இல்லாமல் இவருக்கு பார்த்திங்கனாக்கா கவிதை இயற்றிலும் ரசனைகள் உள்ளது. நல்ல ரசனையானவர் அவர். கவிதைகள்லாம் அருமையாக சந்தத்துடன் கூடிய கவிதைகள்லாம் செய்யக்கூடியவர். அப்படி பண்ணது தான் ருக்மிணீஷ விஜயம் அப்படின்னு சொல்லிட்டு இது. அது பார்த்திங்கனாக்கா அலங்காரம்பாங்க. அது மாதிரி கவிதை அழகுகள் கொண்டிருந்த ஒரு காவியம் அது ருக்மிணீஷ விஜயம் அப்படிங்கிறது. அது இல்லாமல் நிறைய கன்னடத்தில் எழுதியிருக்கிறார், கிருதிகளை எழுதியிருக்கிறார், துளுவிலே எழுதியிருக்கிறார். இதுபோல் நிறைய சொல்கிறார். இவ்வளவு இது செய்தால் கூட அவருடைய எல்லா ஒரு இதுக்கும் பார்த்திங்கனாக்கா அவர் இந்த கிரெடிட்டை ஸ்ரீமத் ஆச்சாரியாருக்கு தான் தரார். அதாவது மத்வாச்சாரியாருக்கு பிறகு, ஜெயதீர்த்தருக்கு பிறகு, வியாசராஜருக்கு பிறகு பேசப்படக்கூடிய ஒரு சன்னியாசி என்னக்கா வாதிராஜர் தான். ஸோ அத்தகைய சிறப்பை பெற்றவர். நிறைய புரட்சிகள், நிறைய ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் செஞ்சு காமிச்சவர். நிறைய புரட்சிகள் அவர் காலத்தில் செய்திருக்கிறார். நிறைய பேரை வாதத்திலே வென்றிருக்கிறார். அப்படி பார்க்கும்போது தான் இப்போ முன்னாடி அவருடைய குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆசிரம குருன்னு பார்த்தீங்கன்னா வாகீஷ தீர்த்தரும் அப்படிம்பாங்க. அப்போது அதுக்கு பேர் கும்பாக்ஷி க்ஷேத்ரா அப்படிம்பாங்க, கும்பாக்ஷி மட்டா அப்படிம்பாங்க. அந்த மட்டத்துடைய ஒரு பீடாதிபதி தான் வாகீஷ தீர்த்தர். அவருக்கு என்ன பண்ணுறாரு, அவருடைய அருளால் ராமாச்சாரியா சரஸ்வதி தம்பிகளுக்கு இவர் பூவராகன் அப்படிங்கிற பேரில் குழந்தையாக பிறக்கிறார். அவர்களுக்கு என்ன சொல்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாதனால் இவர்களிடம் கேட்கும்போது இவர் உனக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை உங்கள் வீட்டிலே பிறந்தால் உங்களுக்கு, வீட்டுக்கு வெளியிலே பிறந்தால் எனக்குன்றாரு. அவங்களும் ஒத்துக்கிட்டு போகிறாங்க. என்ன இது ஒரு சந்தர்ப்பம் இப்படி அமைகிறது. இவர் வீட்டுக்கு வெளியே, அந்த அம்மா வீட்டுக்கு வெளியில் பசுமாடு எதையோ மேய வரதுனால அதை துரத்துறதுக்காக வீட்டை விட்டு வெளில வராங்க. வெளியில் வந்தால் வீட்டுக்கு வெளியே பிரசமாகிடுது. ஸோ என்னாச்சு, பேசின பிரகாரம் இந்த குழந்தையை அவர் மடத்துக்கு கொடுக்க வேண்டும். அந்த நேரத்திலேயே அந்த குழந்தையை தங்கள் தாம்பாளத்திலே பிடித்து மடத்திற்கு ஒரு பூஸ்பரிசம்னு சொல்லுவாங்க, அது இல்லாமல் கொண்டு போய் மடத்துக்கு கொடுக்கிறார்கள். அதனால் அவர் பிறக்கும் போதே வெளியில் பிறந்தவர், பிறக்கும் பொழுதே சன்னியாசி, வீட்டுக்கானவர் அல்ல, அவர் நாட்டுக்கானவராக பிறக்கும் பொழுதே வீட்டுக்கு வெளியே பிறந்தவர். அதே மாதிரி இவர் பீரியடில் தான் அந்த மடம் சோதே அப்படிங்கிற இடத்துக்கு வந்தது. அதனால தான் அதுக்கப்புறம் சோதே மடா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. எப்படி ராகவேந்திரன் வந்த பிறகு கும்பகோணத்துலேருந்து ஷிஃப்ட் ஆகி மந்த்ராலயத்துக்கு போச்சோ, அது மாதிரி இவர் வந்த பிறகு கும்பாட்சியிலேருந்து ஷிஃப்ட் ஆகி சோதேக்கு வந்தது. அதே மாதிரி மடங்களிலே உணவு வழங்குவது இல்லையா, அன்னதானம் செய்யணும், அதெல்லாம் இவர் தான் ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் தான் இப்போ உடுப்பி மடத்தில் ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லா மடமும் இப்போது அன்னதானங்கள் செய்கிறார்கள். அது மாதிரி ஆரம்பித்து வச்சவர். அதே மாதிரி பரியாயத்தை 2 மாதங்களுக்கு ஒரு முறை இருந்தது 2 வருடங்களுக்கு ஒரு முறையாக மாற்றி கொடுத்தவர். இதுபோல் நிறைய காரியங்கள் இவர் செய்திருக்கிறார். ஸோ அத்தகைய ஒரு மகானுடைய ஆராதனை வருகிறது. நிறைய பேசலாம், டைம் இல்லை நம்மளுக்கு. ஆராதனை வருகிறது. ஸோ அவரை போற்றி குரு ஜெகநாததாசர் எழுதிய ஒரு பாடலை தான் இப்பொழுது நம்ம கேட்கப் போகிறோம். இந்த பாடலை திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் எப்படி நான் சொல்லவே வேண்டாம், ஒரு பெரிய பண்டாராமாங்க, பெரிய பேங்கை வச்சுருக்காங்க தாசர் பாடல்களை பற்றி. விதவிதமான பிளேலிஸ்டில் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பொக்கிஷமே இருக்குது. நாம் கேட்கும் போதெல்லாம் தாராள மனத்துடன் அந்த பாடலை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுகிறார். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த ஹரிவாயு குருகளின் அனுகிரகம் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக் கொள்கிறேன். இப்போது திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பிறகு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். வாதிராஜ பாலிசுயன்னா வாதிராஜ பாலிசுயன்னா வாதிராஜ தவ பாத சரோஜ மோத பராಗುವ ಸಾದರ ನೀಡಿ ವಾದಿರಾಜ ತವ ಪಾದ ಸರೋಜ ಮೋದ ಪರಾಗುವ ಸಾದರ ನೀಡಿ ವಾದಿರಾಜ ಪಾಲಿಸು ಎನ್ನ ವಾದಿರಾಜ
ಪಾಲಿಸು ಎನ್ನ. ಮೋದ ತೀರ್ಥ ಸುಮತೋದದಿ ಚಂದಿರ ಪಾದವ ನಂಬಿದೆ ನೀದಯದಲ್ಲಿ. ಮೋದ ತೀರ್ಥ ಸುಮತೋದದಿ ಚಂದಿರ ಪಾದವ ನಂಬಿದೆ ನೀದಯದಲ್ಲಿ. ಆದಿರಾಜ ಪಾಲಿಸು ಎನ್ನ. ಆತ ಜನರ ಮನದಾರ್ತಿಯ ಕಳೆದಿಯ ವಾತದಿ ಬಂದವನಾರ್ತಿಯ ಬಿಡಿಸೋ. ಆತ ಜನರ ಮನದಾರ್ತಿಯ ಕಳೆದಿಯ ವಾತದಿ ಬಂದವನಾರ್ತಿಯ ಬಿಡಿಸೋ. ವಾದಿರಾಜ ಪಾಲಿಸು ಎನ್ನ. ಎಲ್ಲರಂತೆ ನೀನಲ್ಲವೋ ಜಗದೊಳು ಬಲ್ಲಿದನೆಂಬುದು ಬಲ್ಲೆ ಬಲ್ಲೆನು. ಎಲ್ಲರಂತೆ ನೀನಲ್ಲವೋ ಜಗದೊಳು ಬಲ್ಲಿದನೆಂಬುದು ಬಲ್ಲೆ ಬಲ್ಲೆನು. ವಾದಿರಾಜ ಪಾಲಿಸು ಎನ್ನ. ಕರ್ತುಮ ಕರ್ತು ಸಮರ್ಥನೆಯನ್ನನು ಮರೆತರೆ ಅನ್ಯ ಸಮರ್ಥರ ಕಾಣೆ. ಕರ್ತುಮ ಕರ್ತು ಸಮರ್ಥನೆಯನ್ನನು ಮರೆತರೆ ಅನ್ಯ ಸಮರ್ಥರ ಕಾದಿರಾಜ ಪಾಲಿಸು ಎನ್ನ. ಕಾಮಧೇನು ಸಮಭೂಮಿಯ ತಳದಿ ಕಾಮಿತ ನೀಡೈ ಸುರ ತರುವೆ. ಕಾಮಧೇನು ಸಮಭೂಮಿಯ ತಳದಿ ಕಾಮಿತ ನೀಡೈ ಸುರ ತರುವೆ. ವಾದಿರಾಜ ಪಾಲಿಸು ಎನ್ನ. ಮೋಕ್ಷ ಕರುಣ ಕಟಾಕ್ಷದಿಯನ್ನ ವೀಕ್ಷಿಸಿ ಮನದಾಪೇಕ್ಷವ ಸಲಿಸು. ಮೋಕ್ಷ ಕರುಣ ಕಟಾಕ್ಷದಿಯನ್ನ ವೀಕ್ಷಿಸಿ ಮನದಾಪೇಕ್ಷವ ಸಲಿಸು. ವಾದಿರಾಜ ಪಾಲಿಸು ಎನ್ನ. ಯಾತಕೆಯನ್ನನು ಈತರ ಮಾಡಿದೆ ನೀತ ಗುರು ಜಗನ್ನಾಥ ವಿಠಲದೂತ. ಯಾತಕೆಯನ್ನನು ಈತರ ಮಾಡಿದೆ ನೀತ ಗುರು ಜಗನ್ನಾಥ ವಿಠಲದೂತ. ವಾದಿರಾಜ ಪಾಲಿಸು ಎನ್ನ. ವಾದಿರಾಜ பாரிசு என்ன. திருமதி காயத்ரி சுதர்ஷன் அவர்கள் இந்த பாடலை மிக பக்தி பாவத்துடன் பாடியிருந்தார். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பாட்டோட பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். வாதிராஜ பாலிசு என்ன வாதிராஜ தவபாத சரோஜ மோதபராகுவ சாதர நீடி. வாதிராஜரே எனக்கு அருள் புரியுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அருள் புரியுங்கள் எப்படி? வாதிராஜ தவபாத சரோஜ மோதபராகுவ. உங்களுடைய அந்த பாத கமலங்கள் இருக்கிறது இல்லையா, பாத சரோஜங்கள் இருக்கிறது இல்லையா, கமலங்கள் இருக்கிறது இல்லையா, அதை பிடித்து கொண்டு ஆனந்தப்படுபவராக, ஆனந்தப்படக்கூடிய ஒரு சாதகராக எனக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும். எப்பொழுதுமே உங்களுடைய பாதாரந்தங்களையே நினைத்து ஆனந்தம் மோதப்பராகுவரவுனாக்கா ஆனந்தப்படுபவர்னு அர்த்தம். மோதனா ஆனந்தம். ஸோ அவருடைய அந்த தவபாத, உங்களுடைய பாத சரோஜா, உங்களுடைய பாத அந்த கமலங்கள் இருக்கிறதையே அதை பற்றி கொண்டு அதன் மூலமாக ஆனந்தம் அடையக்கூடிய ஒரு சாதனையை செய்யக்கூடிய இதை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாதிராஜரிடம் அவர் வேண்டிக் கொள்கிறார். இதுதான் பல்லவி அனுபல்லவியோடது. அங்கன்னா இந்த பாடலை ரெண்டு லைனாக ஒரு சரணமாக போட்டிருக்காங்க. அவங்களும் அப்படி தான் பாடியிருக்காங்க. அப்படி பிரித்து போடுறது கொஞ்சம் ரொம்ப டைம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணிங்கன்னா ரெண்டு சரணங்களே ஒரு ஸ்லாபாக எடுத்துகிட்டு இருக்கேன். அப்படி சொல்லிட்டு வரேன் நான். இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு போவோம். மோத தீர்த்த சுமமதோததி சந்திரா. அதாவது மோத தீர்த்த சுமமதா அப்படின்னா எடுத்த மோத தீர்த்தர்னு யார்? ஆனந்த தீர்த்தர். ஆனந்த தீர்த்துடைய மதமாகிய துவைத சித்தாந்தம் என்கிற கடலுக்கு சந்திரனாக விளங்குபவனே அப்படின்றார். அதுதான் இந்த முதல் லைனோட அர்த்தம். பாதவ நம்பிதே, உன்னுடைய பாதங்களை நான் நம்பினேன். நீ தயதலி
என்ன பண்ணணும்? வாதிராஜா பாலுசி என்ன, உன் பாதங்களை நான் பற்றி கொண்டேன், நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும்? பாதவ நம்பிதே நீ தயதலி வாதிராஜா பாலுசி என்ன, என்னை ஆதரவுடன் காப்பாயாக அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் இந்த முதல் சரணத்தோட அர்த்தம். அப்புறம் பார்க்கலாங்க. ஆர்த்த ஜனர மனதார்த்திய கலதிக வார்த்ததி பந்தவன் ஆர்த்திய பிடிசோ. அதாவது என்ன சொல்றாரு பாருங்க, ஆர்த்த ஜனரு, அதாவது இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பக்தர்களுக்கு, பக்தர்கள் இருக்காங்க இல்லையா, அது பக்த ஜனங்களுக்கு அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை களையக்கூடியவன் நீ. பக்தர்களின் மனதிலே ஆர்த்த ஜனர மனதார்த்திய கலதிகா, பக்த ஜனரின் மனத்திலே இருக்கக்கூடிய கவலைகளை களைந்திடுவாய் நீ என்பதை அறிந்து வார்த்ததி, அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, வார்த்தைன்னா நியூஸ், அந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்டு பந்தவரை, அப்படி கேள்விப்பட்டு பந்தவனை யார் வந்தார்களோ அவரை ஆர்த்திய பிடிசோ, அவருடைய கவலையை நீ நீக்கிவிடப்பா அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்தோட அர்த்தம். இப்போ நம்ம பாடலுடைய அடுத்த சரணத்துக்கு போவோம். ಎಲ್ಲರಂತೆ ನೀ ಎಲ್ಲವೋ ಜಗದಳು ಬಲ್ಲಿದನೆಂಬುದು ಬಲ್ಲೆ ಬಲ್ಲೆನು. நீ எல்லார் மாதிரியும் கிடையாதுப்பா, நீ என்ன சாதாரண சன்னியாசியா, நீ சாதாரணமான ஆளா? இல்லை, நீ மிகவும் சிறப்பு வாய்ந்தவன். பல்லிதன் என்பது நீ மிகவும் வல்லவன், மிகவும் கற்றறிந்தவன், கிரேட் அப்படிங்கிறது பல்லே பல்ல எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீ என்ன பண்ணணும், என்ன காப்பாற்றணும், கைவிடாமல் சொல்றாரு. கர்த்தும கர்த்து ಸಮರ್ಥನೆ ಎನ್ನನು ಮರೆತರೆ ಅನ್ಯ ಸಮರ್ಥರ ಕಾಣೆ. கர்த்தும கர்த்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அதாவது செய்வது, அதை கெடுப்பது, எதுவுமே எல்லாமே நீதான். அதை செய்பவனும் நீதான், செய்ய முடியாமல் செய்பவனும் நீதான், எல்லாம் வல்லவன் நீ. கர்த்து கர்த்து. ஸோ செய்யக்கூடியது செய்யக்கூடாது எல்லாவற்றிலும் நீதான் சமர்த்தன், நீதான் வல்லவன். அப்படிப்பட்ட நீ என்னன்னு மறத்தரே, என்னை மறந்துவிட்டால் அந்நிய சமர்த்தருக்கான, வேற யாருப்பா, வேற யார் சமர்த்தர் இருக்கிறார் என்னை காப்பாதற்கு? நீதான் செய்யக்கூடியது செய்ய முடியாதது எல்லாவற்றையும் செய்ய வல்லவன். அத்தகைய நீயே என்னை மறந்து விட்டால் என்னை காப்பாற்றக்கூடிய வல்லவர்கள் யார் இருக்கிறார்கள் இந்த உலகத்திலே அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் இந்த ஒரு சரணத்தோடைய அர்த்தம். இப்போ அடுத்த சரணத்துக்கு போவோம். ಕಾಮಧೇನು ಸಮ ಭೂಮಿಯ ದಳದಲ್ಲಿ ತಳದಿ ಕಾಮಿದ ನೀಡೆಯ ಸುರ ತರುವೆ. நீ எப்பேற்பட்டவன்? அந்த காமதேனு இருக்கிறார் இல்லையா, சொர்க்கரோகத்தில் இருக்கிற காமதேனு இருக்கிறது இல்லையா, அதற்கு சமமானவன் நீ. காமதேனு சம பூமியை தளதள்ளி நீ எதற்கு இந்த பூமியில் எதற்கு சமமானவன்? அந்த காமதேனுக்கு சமமானவன். காமித நீடைய சுரத்தருவே. சுரத்தருன்னா எகைன் காமதேனு தான். சுரர்கள்னா தேவர்கள். தேவர்கள் இருக்கும் அந்த இது இருக்கு இல்லையா, மரம் இருக்கிறது இல்லையா, தரு, சுரத்தரு, கல்பவிருஷம், அதை சொல்றாரு இங்க. ஸோ நீ யாரு? இந்த பூமியிலே காமதேனுக்கு ஒப்பானவன் நீ. நீ இப்போ என்ன பண்ணணும்? எனக்கு காமித நீடையா, நான் விருப்பப்பட்டதை எனக்கு கொடப்பா, சுர தருவே, இப்போ கல்ப தருவே அப்படின்னு சொல்றாரு. ஸோ காமதேனும் நீதான், கல்பத்தருவும் நீதான் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த சரணத்தோட அர்த்தம். இப்போ மோக்ஷ கருண கடாட்சதி என்ன வீக்ஷிஷி மனதாபேட்சவ சல்லிசோ. மோக்ஷ கருண கடாட்சதி, மோட்சத்தை தடுக்கக்கூடிய ஒரு கருணையான பார்வையுடன் என்ன வீக்ஷிசி, என்னை பார்த்து, ஒரு கருணையான மோட்சத்தை தரக்கூடிய ஒரு திவ்ய பார்வையை என்மேலே வீசி கடைக்கண் பார்த்து, மனதாபேட்சவ சல்லிசோ, என் மனதில் இருக்கிற ஆபேட்சங்கள் இருக்கு இல்லையா, ஆசைகள் இருக்குது இல்லையா, விருப்பங்கள் இருக்கிறதுல அதை நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அடுத்த லைன் பார்ப்போம். யாத்தಕ್ಕೆ என்னன்னு ஈத்தர மாடிதே, என்ன ஏன்ப்பா இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு குரு ஜெகநாத் தாசர் கேட்குறாரு. நீத்த குரு ஜெகநாத விட்டல தூதா, ரெஸ்பெக்டட் நீத்தான ரெஸ்பெக்டட், மானிய மரியாதை மிகுந்த குரு ஜெகநாத விட்டலின் தூதனாகிய வாதிராஜரே, என்னை
நீ காப்பாற்றுறப்பா, ஏன் இந்த மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்க, கை விட்டுருக்க, என்னை காப்பாற்ற வேண்டியது உன் பொறுப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இங்கே குரு ஜெகநாத விட்டலாங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை முடிக்கிறார். நாம் இந்த வாதிராஜருடைய ஆராதனை என்று குரு ஜெகநாததாசர் எழுதிய இந்த பாடலை பாடி வாதிராஜருடைய அருளை பெறுவோமாக என்று கூறி என்னுடைய இந்த எபிசோடை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஹனுமந்தாய நமஹ.